நண்பர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த வீடியோ. ஸோ எல்லாரும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா இது வந்து 8010 85 ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். இதுல சிபியூ வந்து 8 பிட் சிபியூ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபிளாஷ் மெமரி வந்து பாத்தீங்கன்னா 8 கிலோ பைட் தான் இருக்கு. அதே மாதிரி இதுல 512 பைட் ஸ்டாட்டிக் ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. EEPROM வந்து பாத்தீங்கன்னா இதுல 512 பைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆப்பரேட்டிங் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2.7 வோல்ட் டு 5.5 வோல்ட். இதோட கிளாக் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 20 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். இது பார்க்க தான் வந்து சிறுசு, ஆனா பண்ற வேலையெல்லாம் பெருசா தான் இருக்கும். இதுல மெயின் டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 6 GPIO பின்ஸ் தான் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா இதோட பின் டயக்ராம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல வந்து 2, 3 அண்ட் 7 பின் வந்து அனலாக் பின்ஸ். அப்புறம் 6, 5 வந்து PWM பின்ஸ், அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷன். அப்புறம் 8 அண்ட் 4 வந்து 5 வோல்ட் அண்ட் கிரவுண்டு. 1 வந்து ரீசெட் பின்னு. இப்போ வந்து நம்ம ஆர்டினோ ஐடியோட செட்டப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிட்டு ஃபைல்ஸை கிளிக் பண்ணி கீழே வந்து ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் இல்லைனாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஓகே பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் இப்போ போர்ட் மேனேஜருக்குள்ளே போயிட்டு 8010 சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதில் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ரிமூவ்னு காட்டுது. உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு எக்ஸாம்பிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 11th ஒன்ல வந்து அர்டினோ ISPன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம அர்டினோ கூட அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து மேலே இருக்க போர்டை கிளிக் பண்ணி நம்ம போர்ட்டை வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம எந்த போர்ட்டில் வந்து அர்டினோ கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து யூஎஸ்பின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அந்த போர்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது போர்டு வந்து செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டினோ யூனோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அந்த போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அர்டினோ கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிட்டு மேலே வந்து அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 8010 வந்து அர்டினோ கூட வந்து கனெக்ஷன் பண்ணோம். அதுக்கு இதுதான் சர்க்யூட் டயக்ராம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டர் தேவைப்படும், 10 மைக்ரோ ஃபேரட். இந்த கெப்பாசிட்டரை வந்து நம்ம கரெக்டாக வந்து இந்த அர்டினோவோட ரீசெட் அப்புறம் கிரவுண்டில் வந்து நம்ம மாட்டணும். கரெக்டாக பார்த்து மாட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் பண்ணுற கனெக்ஷன்லாம் டைம் லேப்ஸில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸ் செட்டப்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கோட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நான் டாகல் எல்இடிக்கு வந்து கோட் ரைட் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணுறது, கம்பைல் பண்ணி பார்ப்போம். நமக்கு எந்த இடமும் வந்து இல்லை. இதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும், கவனமாக அதை கவனிங்க. மேலே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு போர்ட் செலெக்ஷன் இருக்கும். அதில் வந்து 8010 கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே வந்து 8010 25 45 85 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி டூல்ஸ்குள்ளே போனோம்னா வேற வேற ஆப்ஷன்ஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கும். அதில் ப்ராசஸர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து 85 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அர்டினோ ISP அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும், வேற எதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பர்ன் பூட் லோடர்னு கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாக இருந்த கோடிங் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். நம்மளுக்கு பூட் லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கோடிங் அப்லோட் பண்ணலாம். மேலே வந்து அப்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா கோடிங் வந்து அப்லோட் ஆகிடும். நமக்கு இப்போ கோடிங் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்இடியை வந்து கரெக்டாக மாட்டிடலாம். எல்இடியை வந்து 8010 5th பின்லேயும் 4th பின்லேயும் வந்து மாற்றணும். பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி நல்லா பிளிங்க் ஆகுது. இப்போ வந்து டிராஃபிக் சிக்னல் மாதிரி எல்இடி வந்து பிளிங்க் பண்ணுற மாதிரி ஒரு கோடிங் எழுதிருக்கேன். இந்த கோடிங்கும் வந்து நம்ம பக்காவாக உள்ள அப்லோட் பண்ணிக்கலாம்.
அப்லோட் ஆனதுக்கப்புறம் எனக்கு பிரெட் போர்டில் இடைஞ்சலா இருந்தனால கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒயரை வந்து பிரெட் போர்டோட கிரவுண்ட் ஒயரில் வந்து மாட்டியிருக்கேன். மாட்டிட்டு 3 எல்இடியோட ஆனோட்ஸை வந்து 5th பின் 6th பின் 7th பின்ல மாட்டிட்டு மீதி எல்லாத்தையும் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு பக்காவா எல்இடி எரியுது. கரெக்டாக டிலேவும் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்த ஒரு கோடிங் எழுதிருக்கேன். இது வந்து சர்வோ மோட்டர் கண்ட்ரோல் பண்ற கோடிங். இதுல நான் லைப்ரரி ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல வந்து லைப்ரரி யூஸ் பண்ணா எரர் வருது. ஏன்னா ஏடி டைனி கோர் அப்படிங்கிற ஒரு போர்ட் மேனேஜர்ல தான் வந்து நம்ம லைப்ரரிலாம் நிறைய யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால லைப்ரரி இல்லாம வந்து கோட் எழுதியிருக்கேன். இப்போ ஸ்க்ரீன்ல ஒரு எரர் காமிக்குதுல்ல, இந்த எரர் ஏன் வருது அப்படின்னா, நம்ம சர்க்யூட் வந்து லூஸ் கனெக்ஷனா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கோடிங் உள்ள அப்லோட் ஆகாது. ஸோ அதனால கனெக்ஷன் வந்து கரெக்டா இருக்கா சொல்லி செக் பண்ணிட்டு கோடிங் அப்லோட் பண்ணுங்க. இப்போ வந்து கோடிங் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ சர்வோ மோட்டர் வந்து பக்காவா கனெக்ஷன் பண்ணிடலாம். இதில் நான் யூஸ் பண்ணிக்க கோடெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிரைவ் லிங்காக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் நல்லாவே சுற்றுது. சரி ப்ரோ, இதை நானும் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. அது என்னன்னா திங்கர் கேட் தான். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு திங்கர் கேட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள வெப்சைட்குள்ளே போயிடும். உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து சர்க்யூட்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்க்யூட்குள்ளே போயிடும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா பேசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்ஸுமே சைடில் தான் இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஏடி டைனியும் இதில் தான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா நம்மளுக்கு அதுலேருந்து ஏடி டைனி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டினோ யூஸ் பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து மேலே வந்து கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பிளாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கோடிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இதில் நீங்கள் கோடிங் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இந்த சிமுலேஷன்லேயே வந்து பண்ணிக்கலாம். திங்கர் கேட் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்கமிங்கில் அதை அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் கோடிங்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப தூரம் போகிறனால கோடிங்கான எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலும் சொல்லுங்கள். அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இல்ல ப்ரோ, எனக்கு ப்ராக்டிகலா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்லாம் வந்து கம்மி ரேட்ல வந்து சேல் பண்றாங்க. கம்பேரிங் டு ஆன்லைன் இவங்க கிட்ட வந்து ரேட் எப்பவுமே கம்மியா தான் வந்து இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க டிஎம் பண்ணீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க. இந்த 80 டைனிக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு கிட் இருக்கு. அது வந்து 800 ருபீஸ். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற எல்லா காம்போனன்ட்ஸுமே வந்து வரும். உங்களுக்கு இந்த கிட் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில போய் மெசேஜ் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். நெக்ஸ்ட் எதை பத்தி வீடியோ போடலாம் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரண்டா சின்னசாமி. சரிடா.